வியூவர்ஸ், நம்ம இப்போ பார்க்க வேண்டியது வந்து பஸ் அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ். ஸோ இதில் வந்து 4 பஸ் இருக்குனால நம்ம 4x4 மேட்ரிக்ஸில் அதாவது 4 பஸ்ஸஸ் வச்சு எப்படி பஸ் அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஸோ ஜென்ரலாக வந்து பஸ் = எம்னு வச்சோம்னா மேட்ரிக்ஸ் ஃபார்ம் வந்து m×m. அப்போ நம்ம இங்கே 4னால 4x4 மேட்ரிக்ஸ். ஸோ 4x4 மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். y11 1 பஸ் 1 கனெக்ட் பண்ணுறது, 1 2 கனெக்ட் பண்ணுறது, 1 3 1 4 பார்த்தா மொத்தம் 4 வரைக்கும் இருக்கும். ஸோ 4x4 மேட்ரிக்ஸ். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா y_ij அப்படின்னா டயகனல் மேட்ரிக்ஸ், அதாவது y11 y22 y33 y44. இந்த மேட்ரிக்ஸ் தனி, இது ஆஃப் டயகனல்ஸ்னா 1 2 1 3 1 4 ஆஃப் டயகனல்னு சொல்லுவோம். இப்போ டயகனல் எலிமெண்ட்ஸ் எப்படி ஈக்குவல் டுன்னா சம் ஆஃப் ஆல் த அட்மிட்டன்ஸ் கனெக்டட் டு த நோட். அதாவது அந்த நோடோட கனெக்ட் பண்ண எல்லா அட்மிட்டன்ஸையும் சம் பண்ணோம்னா அது வந்து டயகனல் எலிமெண்ட்டோட ரூல். அடுத்து ஆஃப் டயகனல் ரூல் எப்படின்னா the negative of sum of the all admittance connected to the அந்த k-ஓட நோட். அப்போ எக்ஸாம்பிள் ஈஸியாக சொல்லணும்னா இப்போ 1 1ல் ஃபர்ஸ்ட் பஸ்ஸில் கனெக்ட் ஆகிற எல்லாத்தோட சம்மு தான் வந்து டயகனல் எலிமெண்ட்டோட இருக்கும். ஆஃப் டயகனலில் வந்து 1 2 கனெக்ட் ஆகிறோட நெகட்டிவ் தான் ஆஃப் டயகனல் இருக்கும். ஸோ இதில் என்னன்னா y12வும் y21வும் ஈக்குவல், y13 y31 ஈக்குவல், y14 y41 ஈக்குவல், y23 y32 ஈக்குவல், y24 y42 ஈக்குவல், y34 y43 ஈக்குவல். ஸோ இது என்னன்னா ஸ்பேர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து இன்னும் டீட்டெயிலாக படிக்கும்போது வேறு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இங்கே ஈஸியாக மெத்தடில் முடிக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ இதுதான் வந்து 4x4 மேட்ரிக்ஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி டயகனல் மேட்ரிக்ஸ்க்கான ஃபார்முலா என்ன, y11 இருக்கிறது எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ணணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா -j0.5 மைனஸ் 1ல் வேறு எங்கே இருக்குது 1 இங்கே பார்த்தா -j0.4 -j0.4. ஓகே, இது எல்லாத்தையும் சம் பண்ண எவ்வளோ வருது, -4 8 + 13 j0.13. அப்போ y1 மேட்ரிக்ஸ் -0.13. நெக்ஸ்ட்டு வந்து y22 செகண்ட் 2ல் இருந்து கனெக்ட் ஆகிருக்கும் பாருங்க. 2ல் வந்து -j0.5, அப்புறம் 2ல் என்ன கனெக்ட் ஆகிருக்கு -j0.6 ஈக்குவல் டு பார்த்தா -j1.1. அப்போ y22 பார்த்தோம்னா -j1.1. இப்போ 33ல தேர்ட் பஸ்ஸில் என்ன கனெக்ட் ஆகிருக்கு பாருங்க, 3 கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ -j0.6 -j0.4 -j0.5. இப்போ கூட்டினோம்னா 10 15 j அதாவது 10னா 1.5, அப்போ j1.5. அடுத்தது 4 மேட்ரிக்ஸ். 4ல் என்ன கனெக்ட் ஆகிருக்கு -j0.4 -j0.5 இது ஈக்குவல் டு -j0.9. இப்போ 33க்கு என்ன போட்டிருக்கோம் -1.5, 44க்கு -0.9. இப்போ இதை நான் பார்த்தோம்னா y21 y12 ரெண்டும் மைனஸ் ஆஃப் y12 y21லாம் வந்தா -y12 வந்துட்டுனா 1க்கும் 2க்கும் கனெக்ட் ஆகுது என்ன இருக்குது -0. அப்போ -j0.5னா j0.5. அப்போ இங்கே j0.5. அடுத்தது y3 y31 1க்கும் 3ல கனெக்ட் ஆகுது என்ன இருக்குது -1 3. அப்படின்னா -1க்கும் 3க்கும் கனெக்ட் ஆகுது -0.5 -j0.4 ஈக்குவல் டு j0.4. அப்போ 13 வந்து j0.4. இப்போ இது நம்ம 21க்கும் ஈக்குவல். அப்போ 21 இங்கே அப்போ j0.5. இது 31க்கு ஈக்குவல். 31 எங்கே இருக்குது இங்கே. அப்போ j0.4. அடுத்தது 14 ஈக்குவல் டு 4. அப்போ 1க்கும் 4க்கு என்ன கனெக்டாக இருக்குது -j -14 equal to -j0.4 equal to j0.4. அதாவது 14க்கு என்ன 14க்கு j0.4, 41க்கு எங்கே இருக்குது 4க்கு j0.4. நெக்ஸ்ட் 23 தான் -23 2க்கு 3 என்ன கனெக்ட் ஆகுது 2வும் 3 கனெக்ட் ஆகுதுக்கு -j0.6 equal to j0.6. ஸோ 23க்கு என்ன இருக்குது 23க்கு j0.6, 32க்கு
எங்கே இருக்குது J0.6. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா 4 to 2 4 2க்கும் 4க்கு கனெக்ட் இருக்கா? இது 2 இது 2 4 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 4க்கு 2 கனெக்ட் இருக்கா? 4க்கு 2 இது கனெக்ட் இல்லை. ஸோ 4க்கு 2க்கு எதுவுமே இல்லாதனால நம்ம அந்த 0 போடுறோம். ஏன்னா அது எதுவுமே கிடையாது. ஏன்னா 4ம் 2ம் எந்த இடத்துலையுமே லிங்க்கே ஆகலை. அது தனி பஸ்ஸு தனி பஸ்ஸாக இருக்குது. ஸோ அதனால் 0 போடுறோம். அப்போ இங்கே 2 4 2னா 0னா 2 2 4னு 0 தான். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தா 3 4 3 4 எங்கே கனெக்ட் ஆயிருக்கா? தான் கனெக்ட் ஆயிருக்கு. இங்கே மைனஸ் ஜி. அப்போ மைனஸ் ஆஃப் y3 4னா மைனஸ் ஆஃப் மைனஸ் J0.5. அப்போ J0.5. ஸோ பார்த்தீங்கன்னா 3 4 என்னது? 3 4 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ J0.5. இங்கே 4 3 J0.5. ஸோ இதில் மொத்தமாக இதில் பார்த்தீங்கன்னா டயகனல் எலிமெண்ட்ஸ்லாம் நெகட்டிவில் இருக்கும். சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப் டயகனல்லாம் நெகட்டிவ் இருக்காது, பாசிட்டிவ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒய் பஸ் மேட்ரிக்ஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம இது என்னது இதுலேருந்து இசட் பஸ் கண்டுபிடிக்கலாம். எப்படி இசட் பஸ் கண்டுபிடிக்கலாம்னா ஒய் இன்வெர்ஸ் தான். அப்படின்னா ஒய்யோட இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் எடுத்திங்கன்னா இசட் பஸ் கண்டுபிடிப்போம். ஸோ அது மேக்ஸிமம் 4x4 கேட்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஒய் பஸ் மேட்ரிக்ஸ் ஃபார் 4x4 பஸ். தேங்க்யூ.